ஹோம் மேக்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் இன் தமிழ் சேனல் பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம உள்ளன் நூல்ல ஒரு சூப்பரா சிம்பிளா செம்மையா ஒரு ஃப்ளவர் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நான் அப்லோட் பண்ற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்க ஃபோனுக்கு வந்துடும். நீங்க அதை கிளிக் பண்ணி எந்த வீடியோமே மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து உள்ளன் நூலை நம்ம வந்து கையில சுத்திக்க போறோம். ஸோ 100 தடவை வந்து இந்த கையில் சுற்றிட்டேன். இப்போ நம்ம வந்து இந்த நூலை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம கழட்டி விட்டுடலாம். கழட்டி விட்டதுக்கப்புறமா அதே நூலை வந்து எடுத்துட்டு சென்டரில் வந்து இந்த உள்ளன் நூலை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி கட்டிடுங்க. சாரி, சென்டரில் இன்சர்ட் பண்ணக்கூடாது, ஃபுல்லாகவே. இப்படி இருக்குதுன்னா இப்படி வந்து கட்டிக்கணும். நல்லா டைட்டாக கட்டி விட்டுருங்க. ஒரு 3-4 தடவை முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போது நம்ம கட்டினோம் இல்லையா, அதில் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இந்த பக்கம் கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லையா. இந்த சைஸ் கம்மியாக உள்ள இந்த இடத்த வந்து நம்ம நறுக்கிக்கலாம். ஸோ இந்த த்ரெட்டை நறுக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு கம்பி வந்து எடுத்திருக்கேன். அந்த கம்பியில் வந்து க்ரீன் கலர் செல்லோ டேப் வந்து சுற்றி எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த சென்டரில் நல்லா வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். நம்ம நறுக்கி விட்டதுக்கப்புறம் தானே இன்சர்ட் பண்ண போகிறோம், ஆனால் நல்லாவே டைட்டாக இருக்கும். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா க்ரீன் கலர் செல்லோ டேப் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ கட் பண்ணி விட்டோம் இல்லையா, அந்த நூலை வந்து இந்த கம்பியோடு சேர்த்து இப்படி வச்சு நம்ம ஃபுல்லாக சுற்றிடணும். நல்லா டைட்டாக சுற்றிடணும். இப்போ செல்லோ டேப் வந்து ஃபுல்லாக சுற்றியாச்சு. இப்போது மேலே உள்ள இந்த உள்ள நூல் இருக்கு இல்லையா, அதையுமே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம். எல்லா நூலுமே பார்த்தீங்கன்னா சிங்கிளாக இருக்கணும். இது ஃபுல்லாக நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக வந்து ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், ரெட் கலரில் அழகாக ஃப்ளவர் வந்து செஞ்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் உங்கள்கிட்ட பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து லீவ்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு 3-4 ரோஸ் போல் நான் செஞ்சுட்டு கடைசியாக உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இந்த ஃப்ளவர். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.